வந்து 3 நாள் ஆகுது ஊரை பார்த்து கிளம்புவோன்னு நானு ரோமா அப்பனும் பேக மாட்டிட்டு கிளம்ப போனோம். சித்திகாரு நில்லு ஒரு நிமிஷம் சொல்லி வேகமா ரூம்குள்ள போனோம். அவங்களோட வார்ட்ரோப்பை திறந்து இந்த சேலையெல்லாம் நான் கட்ட போறதில்லமா, நீயாச்சும் கட்டுறியா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆஹா, பட்டு சாரி இவ்ளோ ஜெரி வச்சிருக்கே, இதை வச்சு என்ன செய்யலாம்? இந்த பட்டு புடவைலாம் காசா மாத்தி அவங்க சித்திக்கு செலவுக்கு தரணுமா. நேரா ஈரோடு பஸ் ஸ்டாண்டு கூட்டிட்டு வந்துட்டா அங்க என்னடான்னு பார்த்தா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பக்கத்துல ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர் கடைக்கு தான் வந்தோம். நேரா உள்ள போய் வரிசையா நான் கொண்டு வந்த புடவையெல்லாம் அடுக்கிட்டு இருந்தேங்க. இன்னும் எதுக்கு காசு எவ்வளவு வரும்னு பாக்குறதுக்கு தரம் பார்க்க கல்ல தேய்ச்சு பார்த்தாரு. அப்படி டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ வெள்ளையா வந்தா அதுதான் ஒரிஜினல் பட்டாங்க. சரசு எல்லாம் டீட்டெயிலாக கேட்டா இவங்க பட்டு புடவை மட்டும் இல்லைங்க, பட்டு பாவாடை, பட்டு வேஷ்டி, மைசூர் சில்க்ஸ், பனாரஸ் பட்டு, அப்புறம் டிஷ்யூ புடவையும் எடுத்துக்கிறாங்களாம். நம்ம ஃபோன் பண்ணா வீட்டுக்கே வந்து எடுத்துக்குவாங்களாம். உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச் இருக்கான். புடவைக்கான விலையை சொன்னோன்னே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னது 89,500 சரசு, நம்ம வீட்டில் இருக்க புடவை இங்கே வந்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் ரோமாட்ட காசு வாங்க சொல்லிட்டேன். டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க.